ஹலோ गाइस வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல். இந்த வீடியோ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம மைன்கிராஃப்ட் சர்வைவல் சீரிஸோட எபிசோட் நம்பர் 4 தான் பார்க்க போறோம். இந்த எபிசோட நம்ம நெதர்ல இருக்கிற நெதர் ஃபோர்ட்ரஸ்க்கு போக போறோம். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். எதுக்கும் ரீஸ்பான் பாயிண்ட் வந்து இங்கே செட் பண்ணிடலாம். ஸோ இன்னைக்கு நம்ம நெதர் ஃபோர்ட்ரஸ்க்கு போக போறோம்னா நம்மளோட அயன் ஆர்மர் வந்து கழட்டி வச்சுட்டு டைமண்ட் ஆர்மர் எடுத்து போட்டுக்கலாம். ஏன்னா செம்மையா அடி விழுவ போகுது. சரி இப்ப நம்ம போட ஆரம்பிக்கலாம். செஸ்ட் பிளேட்டை போட்டாச்சு, அப்புறம் பேண்ட போட்டாச்சு, அப்புறம் செப்பல் போட்டாச்சு, அப்புறம் ஹெல்மெட் போட்டாச்சு. ஸோ இப்பதான் ஒரு கிங்கு மாதிரி ஒரு ஃபீலிங் ஆகுது. சரி இப்ப போயிட்டு நம்மளோட அயன் ஆர்மர் வந்து சேமிச்சு வச்சுக்கலாம். அடுத்த போச்சு யூஸ் ஆகும் நமக்கு. ஸோ கைஸ் நான் வந்து இப்போ ஒரு புதுசாக ஒரு டைமண்ட் சோடை வந்து பண்ண போகிறேன். ஏன்னா நம்மளோட லூட்டிங் சோடை வந்து பார்த்தீங்கன்னா இந்த விதரோட ஹெட்டெல்லாம் கலெக்ட் பண்ணுறதுக்காக வச்சுக்க போகிறேன். ஸோ கைஸ் இப்போ வந்து பண்ணியாச்சு. நமக்கு தேவையான ஐட்டம்ஸை மட்டும் இங்கே வச்சுட்டு தேவையில்லாத ஐட்டம்ஸ் இங்கே வச்சுட்டு தேவையான ஐட்டம்ஸை மட்டும் இன்வெர்டரியில் வச்சுக்கலாம். நெதருக்கு போகும்போது அந்த பிக்லிங்ஸ் கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக நமக்கு கண்டிப்பா கோல்டு வச்சு ஒரு பூட்டு பண்ணி ஆகணும். ஸோ அதுக்காக கோல்டை வந்து ஸ்மெல்டிங்ல வச்சிருக்கேன். ஸோ கோல்டன் பூட்டை வந்து எக்யூப் பண்ணியாச்சு. இப்போ நம்ம நெதருக்குள்ள போயிடலாம். ஓகே கைஸ் நம்ம வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நெதர்க்குள்ளே வந்தாச்சு. எனக்கு இந்த நெதர் ஃபோர்ட்ரஸ் எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியும். ஏன்னா சங்பீஸ் அப்புறம் வந்து கோர்னேஸை பார்த்து இந்த வேர்ல்டோட ஒரு கோப்பி வேர்ல்டு எடுத்துட்டு அதில் கிரியேட்டிவ் மோடில் போய் பார்த்துட்டேன். அதனால அந்த நெதர் ஃபோர்ட்ரஸ் எங்கே இருக்குன்னு தெரியும். அந்த பக்கத்தில் தான் இந்த நெதர் ஃபோர்ட்ரஸ் இருக்குது. கொஞ்சம் சின்ன நெதர் ஃபோர்ட்ரஸ் தான். ஸோ இந்த இடத்த இந்த போர்ட்டல் இருக்கிற இடத்த மட்டும் கொஞ்சம் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுப்போம். இருக்கும் சேஃப்டிக்கு இருக்கட்டும்னு. இங்கே பக்கத்தில் எங்கேயும் பிக்லின்ஸை காணும். பிக்லின்ஸ் வந்தாலும் நமக்கு ஒரு பிரச்சனை இல்லை. ஏன்னா நம்ம கிட்ட கோல்டன் பூட் இருக்குது. சரி இப்போ நம்ம பொறுமையாக அதாவது கொஞ்சம் ஸ்பீடா நம்மளோட நெதர் ஃபோர்ட்ரஸை தேடி கிளம்பலாம். ஸோ வாங்க நம்ம நெதர் ஃபோர்ட்ரஸ் போய் சந்திக்கிறேன். ஓகே கைஸ் நம்மளோட நெதர் ஃபோர்ட்ரஸ் பக்கத்துல வந்தாச்சு. இங்க ஃபுல்லா நம்மளை சுத்தி பிக்லிங்ஸா இருக்கு. நம்ம நல்ல வேலை கோல்டன் பூட்ஸை போட்டு வந்தனால இப்ப ஒரு வழியா எஸ்கேப் ஆயிட்டு இருக்கோம். கோல்ட் ஆர்மர் மட்டும் போடாம நான் இப்ப வந்துருந்தேன்னா அவ்வளவுதான், என்னோட கதை இங்க முடிஞ்சிருக்கும். ஓகே இதை உடச்சு உள்ள போயிடலாம். டைமண்ட் டாக்ஸ் எடுத்தாச்சு, உடைக்க ஆரம்பிப்போம். நானும் பார்த்துட்டே இருக்கேன், உடைய மாட்டேது. என்னடா இது வுட்டு தானே, என்னடா இவ்வளவு நேரம் உடையல. நானும் ஒரு மணி நேரமா பார்த்தா உடையவே இல்லை. நான் இந்த பக்கமா உடச்சு உள்ள போயிட்டேன். என்னடா ஒரே அமைதியா இருக்கு, எந்த மோபியும் காணும். சோ நெதர் ஃபோர்ட்ரஸ்குள்ள வந்தாச்சு. இப்ப பிளேசஸ் எல்லாத்தையும் பொழப்போம். அட என்னடா எல்லாருமே ஒன்னா சேர்ந்து நம்ம அட்டாக் பண்ண வராங்க. ஆனா எதுக்கு வெயிட் பண்ணும், நான் தான் ஒரு ப்ரோ பிளேயர் ஆச்சு. எல்லாத்தையும் போட்டு பொழந்தாச்சு. இதுக்கு தான் நான் என்கிட்ட வச்சுக்கவே கூடாதுன்னு சொல்லுவாங்க. தேவையில்லாம வந்து மாட்டிக்கிட்டீங்களா. சோ இந்த எபிசோட்ல எல்லா பிளேசஸோட கதையும் முடிக்கிறோம். அடுத்த எபிசோட்ல இந்த எண்டில் இருக்க இந்த பக்ஷியோட கதையும் முடிக்கிறோம். எலக்ட்ராவை தட்டி தூக்குறோம். மைன்கிராஃப்ட் இந்த வேர்ல்டோட ஒரு ப்ரோ பிளேயரா மாறுறோம். ஸோ ஒரு வழியா எல்லா பிளேஸும் வந்து பிறந்தாச்சு. இந்த பக்கம் நான் வந்தா விதர்ஸ் எல்லாம் என்ன செஞ்சு பழக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நானும் கடைசி 2 நாளா வந்து அந்த இடத்துக்கு போக ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். அந்த விதர்ஸ் அப்புறம் அந்த பிக்லிங்ஸும் சரி நம்மள அந்த பக்கம் போக விட மாத்துருங்க. என்னன்னே தெரியல அந்த பக்கம் இருக்குன்னு. இப்போ ஸ்கெலட்டன் வேற வந்துட்டானுங்க. 2 பேரும் சண்டை போடுங்க, 2 பேரும் சண்டை போடுங்கட்டா. இங்க மார்வல் டிசில எதுலயும் இல்லாத ஒரு பயங்கரமான ஃபைட் போயிட்டு இருக்கு. நம்ம தான் அதை என் பண்ணி முடிச்சோம். இந்த பக்கம் பார்த்தா ஃபுல்லா விதர், அந்த பக்கமா பார்த்தா ஃபுல்லா பிளேஸ். கடைசியில இவனுங்க 2 பேரும் நடுவுல நான் தான் சிக்கிக்கிட்டேன். பிளேஸ் அவன் என்ன பண்ணிட்டேன்னு இவ்வளவு சூடாகிறேன்னு ஒன்னு என்ன பண்ணிட்டேன், சும்மா இல்ல அவ்வளவுதான், அவனை போட்டு தள்ளிடுவேன். இந்த பக்கம் பார்த்தா கவஜம் போட்ட ஸ்கெல்டனே, நீயோ ஸ்கெல்டன், உனக்கு வேற கவஜமா. இவனுங்க எல்லாருமே ஒன்னா சேர்ந்து நம்மள மேலே போக விட மாட்டானே. ஏன்டா இப்படி பண்றீங்க, ஏன்டா இப்படி பண்றீங்க, எனக்கு மேல் ஃப்ளோருக்கு போகணும்டா, அப்பதான்டா முன்னேற முடியும் கேம்ல அப்படின்னு கெஞ்சுவே நினைச்சியா. அட என்கிட்டே ஆட்டத்தை காட்டுறியா இருக்கும். நானே அந்த காலத்துல அந்த மாதிரி என்கிட்ட வச்சுக்கவே கூடாது. இவனுங்க மேலே போட மாட்டாங்க. இருந்தாலும் நான் கண்டிப்பா மேல போவேன்டா. அடே வீரர் ஸ்கெல்டன் சேர்ந்து அடிக்கிறீங்க, நான் ஒண்ணுமே பண்ணலையடா. ஸோ கைஸ் இவனுக்கு வந்து மேல் ஃப்ளோருக்கு நம்மளை கண்டிப்பா போட மாட்டானுங்க. அது எனக்கு நல்லாவே தெரிஞ்சிச்சு. அதனால நம்ம இப்போ வந்து வேற வழியா போவோம். ஸோ போடுற பேட்டை. ஓகே மேலே வந்தாச்சு. இது வந்து வேற இடம் நினைக்கிறேன் அநேகமா. ஆமா இது வேற இடம். ஸோ இது வந்து இந்த வழியா உடச்சிட்டு வந்துட்டு வேஸ்டா போச்சு. ஏன்னா நம்ம மேல் ஃப்ளோருக்கு வரல. அடே பிளீஸ் என்ன நீ 2 நாட்கள ஓட வச்சுட்டல, உன்னை போட்டு தள்ளாம விட மாட்டேன். ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து நிறைய இடத்துல அலைஞ்சி திரிஞ்சு அவனுங்கெல்லாம் போட்டு தள்ளி அந்த மாதிரி நிறைய இடத்துக்கு வந்துட்டேன். நடுவில் வந்து நான் 2-3 தடவை வந்து செத்துட்டேன். என்னோட எக்ஸ்பியை பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம இந்த நெதர் ஃபோர்ட்ரஸ்க்கு வரும்போது நம்ம கிட்ட வந்து 24 எக்ஸ்பி இருந்தது. பட் இப்போ நம்ம கிட்ட வெறும் 9 எக்ஸ்பி தான் இருக்கு. எனக்கு இந்த பிளேஸ் அடிக்கிறதுல கூட பிரச்சனை இல்லைங்க. நடுவில் விதர்ஸ்னு ஒன்று வந்து நம்ம ஒரு பண்றாங்க பாருங்க, ஒரு கூத்து பார்க்கவே கடுப்பா வருது.
சும்மா சும்மா வந்து அடிச்சு அந்த எஃபெக்ட் கொடுத்து லைஃபை வந்து குறைச்சு விட்டுறானுங்க. அந்த சாக்கில் அந்த இவனுங்க இருக்கானுங்க பிளேஸ், அவனுங்க நம்மளை போட்டு அவ்வளவுதான் முடிச்சு விட்டுறானுங்க. இந்த நெதர் ஃபோர்ட்ரஸ் வந்து நான் முக்காவாசி அலைஞ்சு திரிஞ்சாச்சு. இப்ப இந்த நெதர் ஓட்டெல்லாம் கலெக்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா நமக்கு போர்ஷன்ஸ் பண்ண வந்து ஹெல்ப்பா இருக்கும். இந்த வீடியோ நான் தேவையில்லாத போர்ஷன்ஸ்ல எடுத்துட்டு இம்பார்ட்டன்டான இடத்த மட்டும் தான் இந்த வீடியோல வந்து காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ நான் இன்ட்ரெஸ்டா பிரெட் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது நடுவில் அந்த பிளேஸ் எல்லாம் வந்து நம்ம டிஸ்டர்ப் பண்ண ஆரம்பிச்சிடுச்சுங்க. ஏன்னா அந்த பக்கத்துல தான் அவங்களோட ஸ்போனர்ஸ் இருக்கு. நான் பார்த்தாச்சு, அதுங்க பக்கத்துல நெருங்க விட மாட்டேங்குங்க அதோட ஸ்போனர் பக்கத்துல. அதுக்கப்புறம் நானும் தேவையான அளவு பிளேஸ் ரோட வந்து கலெக்ட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் இந்த இடத்த ஃபுல்லா ஏதாவது செஸ்ட் கிடைக்குமான்னு அலைஞ்சு திரிஞ்சு பார்த்துக்கிட்டே இருக்கேன். பட் கிடைச்ச பாடு இல்லை. நானும் இந்த இடம் ஃபுல்லா தேடிட்டே இருக்கேன். பாருங்க, நான் என்னால முடிஞ்ச அளவுக்கு எஃபோர்ட் போட்டு தேடிட்டேன். ஆனா இந்த நெதர் ஃபோர்ட்ரஸ் வந்து கொஞ்சம் குட்டியான நெதர் ஃபோர்ட்ரஸ் நினைக்கிறேன். இந்த இடத்துல செஸ்ட் அந்த அளவுக்கு காணும். செஸ்ட் கிடைச்சாலுமே கொஞ்சம் வேஸ்டான பொருள் தானே அந்த செஸ்ட்ல கிடைச்சது. ஒரு செஸ்ட் வந்து ஆல்ரெடி நமக்கு வந்து கிடைச்சது, அதுல வெறும் இது ஒண்ணுமே கிடைக்கல. அதனால நான் அதுல இருந்து ஒண்ணுமே எடுக்கல. அந்த செஸ்ட்ல வந்து வெறும் ஃபிளிண்ட் அண்ட் ஸ்டீல் மட்டும்தான் இருந்தது, நான் அதை வந்து எடுக்கல. இந்த நெதர் ஃபோர்ட்ரஸ்ல அந்த அளவுக்கு எதுவுமே இல்லை. ஃபுல்லா இந்த ஸ்கெலட்டனும் விதரும் அப்புறம் அந்த பிளேஸ் எல்லாம் தான் இருக்குது. அதனால எனக்கு கொஞ்சம் போர் அடிச்சுன்னா இந்த நெதர் ஃபோர்ட்ரஸை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருந்தேன். இந்த நெதர் ஃபோர்ட்ரஸை வந்து நான் ரியல் லைஃப்ல வந்து ஒரு வாரமா வந்து ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கேன், அதாவது எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்கேன். டேய், ஒரு நெதர் ஃபோர்ட்ரஸ் எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கான ஒரு வாரம் நீங்க கேக்குறது புரியுது, 2 செகண்ட் எக்ஸ்ப்ளோர் பண்ணிடலாமேன்னு கேக்குறது புரியுது. என்ன காரணம்னா எனக்கு வந்து ஸ்கூல் இருக்கிறதுனால நான் வெறும் ஒரு நாளைக்கு ஒரு 5 நிமிஷம் ஒரு 10 நிமிஷம் அந்த மாதிரி தான் விளையாடுவேன். அந்த டைம்ல தான் இந்த நெதர் ஃபோர்ட்ரஸ் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருப்பேன். ஸோ அந்த நடக்கிறதுல இருந்தா உங்களுக்கு வீடியோவே எடுத்து நான் போடுறேன். ஸோ இதனால நம்ம வீடியோ ஒர்க்கும் கொஞ்சம் லேட் ஆகுது. ஓகே கைஸ், திருப்பி ஒரு செஸ்ட் கிடைச்சிருக்கு. இதுக்குள்ள என்ன இருக்குன்னு பார்த்தா அதே மாதிரி தான் வேஸ்டான சாமான் தான் இருக்கு, போன செஸ்ட்ல கிடைச்ச மாதிரி. நானும் 1 மணி நேரமா இந்த நெதர் ஃபோர்ட்ரஸ் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டே இருக்கேன். உருப்படியான ஒரு ஐட்டம் கூட நமக்கு இது வரைக்கும் கிடைக்கவே இல்லை நெதர் ஃபோர்ட்ரஸ்ல இருந்து. நான் தேவையில்லாம இப்ப பிளேஸ் கிட்ட இருந்து அடி வாங்கி சாம பாருங்க. நான் ஏன் தேவையில்லாம வம்பளுக்க போறேன்னு எனக்கே தெரியல. நான் ஒரு நூப் பண்ணி இப்ப உங்களுக்கு புரிஞ்சுக்க நம்புறேன். நீங்க நினைக்கல எபிசோட ஸ்டார்டிங்ல நீ ஒரு ப்ரோ பிளேயர்னு சொன்னியடான்னு. நான் சில நேரத்துல தான் ப்ரோ பிளேயர், சில நேரத்துல நூபு. ஸோ அதுக்கப்புறம் அந்த இடத்துல இருந்து நம்மளோட இன்வென்ட்ரியில இருக்க எல்லா சாமானும் எடுத்துட்டு வந்தாச்சு. இப்போ நமக்கு வந்து நிறைய என்டர்பல் தேவைப்படுது. ஸோ என்டர்மெண்ட்ஸ் எல்லாம் போட்டு தள்ளி அவங்களோட கதை முடிச்சுட்டு உங்களை சந்திக்கிறேன். ஓகே கைஸ், இப்போதைக்கு நமக்கு தேவையான என்டர் போல்ஸ் வந்து நம்ம கலெக்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்மளோட வேர்ல்டுக்குள்ள போய்க்கலாம். ஸோ நம்மளோட டைமண்ட் ஆர்மர் வந்து பாதிக்கு மேலே டேமேஜா இருக்குது. நம்மளோட டைமண்ட் ஆர்மர் வந்து கூடிய சீக்கிரம் ரிப்பேர் பண்ணி அவ்வளோ எல்லாரும் உடஞ்சிரும். இந்த இடத்துல நான் வந்து நம்ம வேர்ல்டுக்கு வந்து பார்த்தோன்னே இங்க வந்து ஒரு என்டர்மேனை பார்த்தேன். இவன் எஸ்கேப் ஆகி வந்துட்டான் போல, என் மேல விரியில இருக்கான். ஸோ இவனை போட்டு தள்ளிடலாம், இல்லை நம்மளை போட்டு தள்ளிடுவான் இவன். ஐயோ, எங்க போயிட்டான் தெரியல. பின்னாடி இருந்து அடிக்கிறேன், முன்னாடி வந்து அடிறேன். ஓகே, அவனை போட்டு தள்ளியாச்சு. என்டர் போல் கிடைச்சதா இல்லை கிடைக்கல. ஸோ இந்த இடத்துல போய் ஃபர்ஸ்ட் தூங்கிங்களா, நைட் ஆகுது. நைட் ஆனா இந்த க்ரீப்பர் வந்து வெடிச்சுன்னு அவ்வளோதான் செத்தேன் நானு. ஓகே, இப்போ வந்து நம்மளோட ஐயோ ஃபெண்டர் வந்து பண்ணிடலாம். ஏன்னா நமக்கு வந்து அடுத்த எபிசோட்ல எண்டர் டிராகனோட கதையை முடிக்கணும். அதனால இந்த எபிசோட்ல பண்ணி வச்சுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளோட பிளேஸோட வச்சு இப்போ பிளேஸ் பவுடர் பண்ணிடலாம். ஸோ நம்ம ஃபுல்லாக வேஸ்ட் பண்ணாம நமக்கு இப்போ வரைக்கும் தேவையான பிளேஸ் பவுடர் மட்டும் பண்ணிக்கலாம். பாக்கி வந்து சேமிச்சு வச்சுக்கலாம், எப்போயாச்சும் எதிர்காலத்தில் வந்து யூஸ் ஆகும். ஸோ அதுக்கு வந்து நம்ம ஐயோ ஃபெண்டர் பண்ணிக்கலாம். ஓகே கைஸ், நம்ம வந்து ஐஎஃப் இந்த வந்து பண்ணியாச்சு. ஸோ நம்ம இந்த வீடியோ இந்த இடத்துல என் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா மறக்காம லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து என்ன வீடியோ போடலான்னு கமெண்ட் சொல்லுங்க. இல்லை நான் வந்து இந்த எண்டர் டிராகன் ஃபைட்டு தான் போட போறேன். ஸோ அதுவரையும் உங்களிருந்து விடை பெறுவது உங்கள் AK Galaxy.